நம்ம ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமான பந்து மாதிரி தான் இருக்கும். ஆனா சனிக்கோள் மட்டும் ஒரு அரசனோட தலையில இருக்கக்கூடிய கிரீடம் மாதிரி அதை சுற்றி வளையங்களோட இருக்கும். ஸோ அந்த வளையங்கள் தான் சனிக்கோளை மற்ற கோள்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்ப கேள்வி வரும், இந்த வளையங்கள் ஏன் சனிக்கோளுக்கு மட்டும் இருக்கு, மற்ற கிரகங்களுக்கு ஏன் இப்படி இல்லை? ஸோ இதுக்கு பின்னால அழகான காரணம் மட்டும் இல்ல, பூமியை விட ஒரு மிகப்பெரிய வலிமையான இயற்கை சக்தி இந்த சனிக்கோள் கிட்ட இருக்குது. அதுதான் சனிக்கோளோட மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஈர்ப்பு சக்தி எப்படி சனியை சுற்றி வளையங்களை உருவாக்கிச்சு, ஏன்னா அந்த வளையங்களுக்குள்ள என்ன இருக்குது, அது எப்பவுமே இருக்குமா இல்லைன்னா ஒரு நாள் மறைஞ்சிருமா, இது எல்லா ஃபேக்ட்ஸையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது, இந்த சனியோட வளையங்கள்ல என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பல பேருக்கு ஒரு தவறான எண்ணம் இருக்காது. என்னன்னா, சனியை சுற்றி இருக்கக்கூடிய வளையங்கள்ல இரும்பு, உலோகம் இல்லைன்னா தங்கம் மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. சனியோட வளையங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமான பனிக்கட்டிகள், சின்ன சின்ன கற்கள், ரொம்பவுமே நுண்ணிய தூசி துகள்கள் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ இந்த பனிக்கட்டிகள்னு சொல்றது நம்ம வீட்டில் ஃப்ரீசர்ல உருவாக்கக்கூடிய பனி மாதிரி இருக்காது. அது ரொம்பவுமே குளிர்ந்த நிலையில இருக்கும். விண்வெளியில உறைந்து இருக்கக்கூடிய பனித்துண்டுகள். ஸோ சனியோட வளையங்கள் இருக்கக்கூடிய இந்த துண்டுகள் எல்லாம் ஒரே அளவுலையும் இருக்காது. சில துண்டுகள் பார்த்தீங்கன்னா மணல் துகள்களை விட ரொம்பவுமே சின்னதா இருக்கும். சில துண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஸ்ஸோட அளவு கூட இருக்கும். அதாவது இந்த சனியோட வளையங்கள்னு சொல்லப்படுறது ஒரு பெரிய வளையம் கிடையாது. அது எண்ணிக்கையற்ற சின்ன சின்ன துண்டுகள் சனியை சுற்றி சுழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டமா இருக்குது. ஸோ இந்த வளையம் எப்படி உருவாகிச்சு? விண்வெளி ஆய்வு செய்யற விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, பல காலங்களுக்கு முன்னாடி சனியோட பக்கத்துல ஒரு சின்ன துணை கிரகம் சுற்றி வந்திருக்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த துணை கிரகம் சனியில இருந்து பாதுகாப்பான தூரத்துல இருக்கிற வரைக்குமே ஒன்னாத்தான் இருந்திருக்கு. ஸோ ஒரு காலத்துல அந்த துணை கிரகம் பாத்தீங்கன்னா சனிக்கு ரொம்பவுமே பக்கத்துல வந்திருக்கு. அப்பதான் பிரச்சனையே தொடங்கியிருக்கு. சனிக்கு ரொம்பவுமே வலிமையான ஈர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அந்த ஈர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர பொருட்களை தன்னை நோக்கி ரொம்பவுமே வலுவா இழுக்கும். ஸோ அதனால என்ன நடந்துச்சுன்னா, அந்த சின்ன சின்ன துணை கிரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சனியோட ஈர்ப்பு சக்தியை தாங்க முடியாம மெதுவா உடைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரே நேரத்தில் உடையல மெல்ல மெல்லமா பல துண்டுகளா சிதறி இருக்கு. அந்த உடைந்த துண்டுகள் தான் சனிக்குள்ள விழுந்து விடாம சனியை சுற்றி சுழந்து கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா ரோச் எல்லை. ஸோ இந்த ரோச் எல்லைன்னா என்னன்னா, ஒரு பெரிய கிரகத்துக்கு ரொம்பவுமே பக்கத்துல எந்த ஒரு துணை கிரகம் வந்தாலுமே அது ஒரே துண்டாக அது கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆக முடியாது. ஏன்னா சனிக்கு ரொம்பவுமே வலிமையான ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த ஈர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா பக்கத்துல வர பொருட்களை தன்னை நோக்கி இழுக்கும். ஸோ அந்த அளவுக்கு அருகில் ஒரு துணை கிரகம் வந்தா அது பக்கம் இன்னொரு பக்கத்தை விட அதிகமா இழுக்கப்படும். ஸோ அதால என்ன ஆகுன்னா, அந்த துணை கிரகம் பார்த்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாம பல துண்டுகளா பிரியும். ஸோ அந்த துண்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் இன்னொரு துணை கிரகமாகவும் மாற முடியாது. ஏன்னா சனியோட ஈர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா அந்த துண்டுகளை சேர விடாது. அதனால அந்த துண்டுகள் சனியை சுற்றி வட்டமா பரவி ஒரு வளையம் மாதிரியே சுழண்டுக்கிட்டே இருக்கும். சனிக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியில பார்த்தீங்கன்னா புதிய துணை கிரகம் உருவாக முடியாததுக்கான முக்கிய காரணமே இந்த ரோச் எல்லை தான். அதனால தான் இந்த சனியோட வளையங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மறைஞ்சு போகாம நீண்ட காலமா ஒரே இடத்துல தொடர்ந்துகிட்டே இருக்கு. அண்ட் பல பேருக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, ஏன் சனிக்கு மட்டும் இவ்வளவு பெரிய வளையங்கள் இருக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே மற்ற கிரகங்களுக்கு வளையங்கள் இல்லைன்னு சொல்லி நிறைய பேருக்கு யோசனை வந்திருக்கும். மற்ற கிரகங்களுக்குமே வளையங்கள் இருக்குது. வியாழன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வளையங்கள் எல்லாம் இருக்குது. ஆனா அந்த வளையங்கள் ரொம்பவுமே மெல்லியதா இருக்கும், ஒளி குறைவானதா இருக்கும். தூசி அதிகமா இருக்கிறதால நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் தெளிவா தெரியாது. சனியோட வளையங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அகலமா பரந்ததா இருக்கிறதால அங்க ஒளியும் அதிகமா இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, சனியோட வளையங்கள்ல பனித்துண்டுகள் அதிகம். ஸோ இந்த பனித்துண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒளியை நன்றா பிரதிபலிக்கும். அதனாலேயே சூரிய ஒளி அந்த வளையங்கள்ல பட்டு அது ரொம்பவுமே பிரகாசமா மின்னும். இது மட்டும் இல்லாம சனியோட வளையங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பரப்புல பரவி இருக்கு. அதனாலே தூரத்துல இருந்து பார்த்தாலுமே தெளிவா தெரியும். மற்ற கிரகங்களோட வளையங்கள் ரொம்பவுமே சின்னதா மெல்லியதா இருக்கிறதால அது நம்ம கவனத்தை அவ்வளவு இருக்காது. சனியோட வளையங்கள் ரொம்பவுமே அழகா தெளிவா காணப்பட்டதால சனி வளையங்கள் கொண்ட கிரகம்னு சொல்லி உலகம் முழுவதுமே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ பல பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு டவுட் என்னன்னா, சனியோட வளையங்கள் எப்பயுமே அதே போல இருக்குமான்னு சொல்லி.
உண்மையிலே விண்வெளி ஆய்வுகள் சொல்றது என்னன்னா, சனியோட வளையங்கள் பார்த்தீங்கன்னா நிலையானது கிடையாதுன்னு சொல்லி. அது மெதுமெதுவா சனியோட மேற்பரப்பிலிருந்து விழுந்து வருது. இதுக்கு பெயர் பார்த்தீங்கன்னா ரிங் ரெயின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில ரொம்பவுமே நீண்ட காலத்துக்கு அப்புறமா சனியோட வளையங்கள் மறைந்து போகலாம்னு சொல்லி சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. சனியோட வளையங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரப்புல பரவி இருந்தாலுமே அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்கும். ஓவராலா இந்த சனியோட வளையங்களை பார்க்குறப்ப அது வெறும் அழகான படைப்பு மட்டும் இல்ல. அது ஒரு உடைந்த நில கிரகத்தோட வரலாறு, சனியோட வலிமையான ஈர்ப்பு சக்தி, அது மட்டும் இல்லாம நீண்ட காலத்தோட இயற்கை மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நமக்கு காட்டித் தர ஒரு அதிசயமான படைப்பா இருக்குது. ஸோ இந்த வீடியோல சொன்ன உண்மைகள்ல ஏதோ உங்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.